ஹலோ வீவர்ஸ், மகாநதி நெக்ஸ்ட் வீக் நிப்ரமோ காவேரி மயங்கி விழுந்துடுறாங்க கீழே. விஜய் அதை பார்த்து ரொம்பவே பதறி போகிறாங்க. உடனே காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு வராங்க. உடனே காவேரி என்னாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்துட்டு, சார் அவங்க கன்சீவாக இருக்கிற பொண்ணை இப்படி தான் பார்த்துப்பீங்களா? உங்களுடைய மனைவியை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்க மாட்டீங்களா? என்னது கன்சீவாக இருக்கலாம்? ஆமாம் சார், கன்சீவாக தான் இருக்காங்க. அதனால் அவங்கள ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுன்ட்டு பலமுறை நாங்கள் சொல்லியிருப்போமே. ஆனால் நீங்கள் என்னடன்னா அவங்க இந்த அளவுக்கு வந்து இதை விட்டு இருக்கீங்கன்றாங்க. அதுக்கப்புறமா உள்ளே போகிறாங்க. காவேரி அப்படின்றாங்க. விஜய், நீ கன்சீவாக இருக்கியா? டாக்டர் நீ கன்சீவாக இருக்கிறதா சொன்னாங்க. ஆமாம் விஜய்ன்றாங்க. அப்போ நான் அப்பா போயிட்டேன்னா எனக்கு என் குழந்தை உலகத்துக்கு வரப்போதும் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லலை? நம்ம குழந்தை உலகத்துக்கு வரப்போகுதுன்ட்டு நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே காவேரி அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. விஜய் அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. காவேரி, நம்ம குழந்தை நம்ம 3 பேருமே சந்தோஷமாக இருக்க போகிறோம். அந்த நாள் எப்போ வரும்ன்ட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் காவேரி அப்படின்ட்டு அவங்க மனசில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் வந்து காவேரி கிட்ட சொல்லவும் காவேரி மீ சந்தோஷப்படுறாங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.